Hello friends, welcome back to Sarbath Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரோட்டு கடை மசாலா சுண்டல். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை போட்டுக்கோங்க. அதில் பச்சை பட்டாணியை போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பட்டாணி நல்லா மசிஞ்சிச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ மசாலாலாம் அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இது கூடவே 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய், இது கூடவே 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த மசாலா கூட நம்ம வேக வச்சுருந்த பட்டாணி ஒரு கரண்டி போட்டு நல்லா ஒரு பல்ஸ் விட்டு நல்லா நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பட்டாணி உருளைக்கிழங்கு அந்த தண்ணியோடு அப்படியே ஊற்றிடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ரோட்டுக்கடை ஸ்டைலில் மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் மசாலா சுண்டலை போட்டுக்கோங்க. இது கூடயே ஆனியன், துருவின கேரட்டு, லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.